ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தர் 4வது வாரத்திலும் நம்மை அவரை ஆராதிக்க தொழுது கொள்வது கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். Let's thank God for the grace that He has given us to worship Him in this fourth week. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் நம்முடைய தலைமை போவதற்கும் பாஸ்டமாக நன்றி செலுத்துகிறேன். I also thank Lord, Chief Pastor and Pastor Mo for giving this opportunity. நாம் கர்த்தரை ஆராதிக்க வரும்போதெல்லாம், Every time we come to worship the Lord, அவரை ஆராதிக்க வரும்போதெல்லாம் ஒரு சிந்தனை இருக்கணும். we should always have this thought in us. எதுக்கு நம்ம ஆராதிக்கிறோம்? Why do we worship God? பல காரணங்கள் இருந்தாலும் Though there are many reasons for worshiping God, முக்கியமான ஒரு காரணம், there is one particular reason. என் மீது அன்பு வைத்து அன்பை விளங்க செய்ய தன்னையே தியாகமாய் ஜீவனை கொடுத்தாருங்கிற அந்த சிந்தனை. And He sacrificed His life for me and gave His life for me, and this thought should be in us. இன்னொன்று, இந்த உலகத்தில் நம்ம ஜீவனோடு உயிரோடு காத்து வச்சிருக்கிறாருங்கிற சிந்தனை. The other thought is He has preserved us alive here in this world. ஜீவனை நமக்காய் கொடுத்ததுனான சிந்தனை, நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறதுக்காக சிந்தனை. First He gave His life for us. Secondly, He has preserved us alive in this world. அதை நினைத்து நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். And with this thought, let us worship the Lord. இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall we all stand in the place where we are seated and worship Him? நம்முடைய தேவன் நமக்கு பாதை காட்டுகிற தேவன். God is a God who will show us the way. அவர் நமக்கு பாதை காட்டும்போது சரியான பாதையில கொண்டு போவார். When He shows us the way, He will also lead us in the right way. சில ஒரு பாதை இல்லாம இருக்கும். Sometimes there will be no way. அந்த பாதையிலே தடுமாற்றங்கள் இருக்கும். We might be stumbling in the way. அந்த பாதை கரடுமுரடா இருக்கும். The way might be hard. ஆனால் கர்த்தர் எங்க நடக்கணுமோ நடக்க வைப்பார், எங்க சுமக்கணுமோ சுமந்து கொண்டு செல்வார். Lord will lead us. At the same time, He'll carry us when He is necessary to carry us. God will make way. God will make a way. பாதை காட்டுவார். God will show the way. அப்படி என்ன? வழி காட்டுவார்.
The meaning is He will show it to us. வழியே தெரியாத இடங்களிலே வழிகாட்டுவார். We may not be able to see the way, but He will show us the way. வழியே இல்லாத இடங்களிலே வழிகாட்டுவார். Where there is no way, there He will show us the way. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் சொன்னவர். The Lord who said, I will teach you and I will lead you in the way you should walk. சில நேரங்களில் வழி தவறி போயிடுவோம். Sometimes we will go astray. வழி மாறி போயிடுவோம். We might go astray. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுல முழிப்போம். We will think what to do. நம்முடைய நேசர் சொல்வாரு, நான் உனக்கு வழி காட்டுகிறேன். Our beloved will say, I will show you the way. அவர் நமக்கு வழி காட்டினால் அந்த வழி நிச்சயமா நன்மையான வழியாய் மாறும். If He will show us the way, certainly it will be a path of good. அப்படிப்பட்ட நமக்கு வழிகாட்டுகிற தேவனை உயர்த்தி உயர்த்தி துதிக்க நாம் கூடி இருக்கிறோம். And we are here to praise and worship this God who will lead us by showing the way. நம்முடைய நோக்கம் எல்லாம் அவரை உயர்த்த வேண்டும். Our motive is to worship and exalt Him. எனக்கு ஜீவனை கொடுத்த என் ஆண்டவரை உயர்த்த வேண்டும். I should exalt the Lord who gave His life for me. ஆராதனையில் பிரியப்படுகிற அவரை பிரியப்படுத்த வேண்டும். I should please the one who is pleased when I worship Him. அவருடைய ஜனமாகி நாம் துதிக்கும்போது அவர் மகிழ்கிறாரே, அவரை மகிழ்விக்க வேண்டும். We who are His people, when we praise Him, He is pleased, and we should please Him, bring delight to His heart. வழிகாட்டுறது மட்டுமல்ல, கரம் பிடித்து நடத்துவார். He will not only show us the way, but will lead us by our hands. உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடும். Let us sing this song. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. Yes, Lord. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து உயர்த்தி உயர்த்தி
இதயம் துள்ளுதையா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, இருப்பவரே, நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். இருந்தவர் மத்தியிலே இருக்கிறார். ஜீசஸ் சீக்கிரமாய் வரப்போகிறார். வருபவரே, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசமடைந்தது. அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. And they were not ashamed. பூமியின் ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படும் சொன்னவர். People of this earth, look at me and you shall be saved, he said. அவரை நோக்கி பார்த்து நம்மை வெட்கப்பட விடவே இல்லை. And we have looked at him and he did not put us face to shame. வழிகாட்டினவர், The one who did show us the way, கரம் பிடித்தவர், the one who hold us hands, தொடர்ந்து நம்மை நடத்துவார். and he will continue to lead us. நாம் அவரையே நம்பி இருக்கணும். And we should have a confidence on உண்மையே him. நம்பியுள்ளோமே ஏசையான்னு பாட போறோம். We want to sing, Lord, I have put my confidence on you. நீரே என் ஜீவன், You are my life. நீரே என் சத்தியம், You are my truth. நீங்க தான் என் வழி. And you are my way. என் கால்களை மான் கால்களாய் போய் மாற்றுகிறவர், And you make my feet like the feet of the deer. மதிலை தாண்ட செய்கிறவர், And you make me to cross the walls. என்னை பலத்தால் எடை கட்டுகிறவர், You endure me with strength. என் வழியை சரியாக்குகிறவர். And you set my path right. உண்மையே நம்பியுள்ளோமே பாடலாமா? And we trust in thee, O Lord. Shall we sing this? பிரைஸ் எல்லாம் சேர்ந்து கரங்க தட்டி பாடும். Yes, glory. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மையே நம்பியுள்ளோமே. Yes, glory. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலை மாறாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தீர். என்னை நீ பலப்படுத்தி கீழே கட்டி வழியை செவ்வையாக்கினீர். என் காலை மண்ணாலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தீர். என்னை நீ பலப்படுத்தி கீழே கட்டி வழியை செவ்வையாக்கினீர். சொல்லுவோமா? நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மையே நம்பியுள்ளோமே. Yes, சொல்லுவோம். உம்மையே நம்பியுள்ளோமே
Hallelujah. 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 அவர்கள் அவரை நம்பி வெட்கப்பட்டு போகவில்லை என்று சங்கீதம் 22:5 வாசிக்கிறோம். Psalm 22:5 we read, they trusted in him and they were not ashamed. என் ஆண்டவரை நம்பி ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு போனா, கெட்டு போனா, ஏமாந்து போனான்னு சரித்திரமே When கிடையாது. a person trusted the Lord, there is no history that he was அவரை ashamed, that he was put to நம்பாதவங்க shame. கெட்டு போயிருக்கிறாங்க. அவரை நம்பி ஒருத்தங்க கூட கெட்டு போனது கிடையாது. People who have not trusted him were put to shame, but people who trusted him were not put to shame. ஏன்னா அவர் நம்ம நம்பிக்கை நாயகன். Because he is a God upon whom we can place our trust. அவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். And what a privilege it is for us to worship this great God. உலக மக்கள்லாம் தங்களுடைய இசையை எதுக்கோ பயன்படுத்துகிறார்கள். People of this world use their talents to play music in different ways. ஆனால் என் ஆண்டவர் நாம் துதிப்பதை, நாம் ஆராதிப்பதை, நாம் இசைப்பதை அவர் விரும்பி பார்க்கிறார், கேட்கிறார். But the Lord is pleased when we sing unto him, when we play music to him, when we speak to him. எவ்வளவு நாள் ஆராதிக்கிறது? How long should we worship the Lord? பக்தன் சொல்றாரு, என் ஜீவன் முடியும் வரை. The psalmist says, I will praise him as long as I live. சுவாசம் என் மூச்சு நிக்கிற வரைக்கும் ஆராதிப்பேன். Till my last breath I will praise him, worship him. வியாதி படுக்கையில் ஆராதிப்பேன். In my sick bed I will praise him. விபத்து நேரிட்டால் ஆராதிப்பேன். In my accident I will praise him. பற்றாக்குறை வந்தால் ஆராதிப்பேன். If there is lack I will worship him. எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினால் ஆராதிப்பேன். When enemies come against me I will எல்லா worship him. நிலையிலும் கர்த்தரை ஆராதிப்பேன். I will worship the Lord in all circumstances. உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். Let's sing, I will worship you. Yes, glory. கரந்தடி பாடுவோம். அவரே அவரே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை
சாவாமல் பிழைத்திருந்து அவர் நாமத்தை உயர்த்துவேன். I will not die, but I will live and will exalt His name. கடைசி ஒரு பாடலை பாடி முடிக்க போறோம். Finally, we will sing a song and finish. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் Those who have looked at your face, வெட்கப்பட்டு போவதில்லை. they were not put to shame. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. People who knew your name will not be forsaken. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அவரை நோக்கி பார்க்கிறோம். மறுபடியும் சொல்றாரு, அவரை நோக்கி பார்க்கும் முகம் வெட்கப்படவே படாது. The Lord repeatedly says, those who have looked at Him Praise will the Lord. not be put to shame. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை திருப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை திருப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் தெய்வம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாத என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாத என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் மேல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் மேல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைவிடப்படுவதில்லை. வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா, 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 Hallelujah. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Thank you. வெட்கப்பட விட மாட்டார். He will not let us be put to கைவிட shame. மாட்டார். He will not forsake us. ஒருவேளை ஒரு சிறை அனுபவத்தை போல இருக்கிறோமா? Maybe we are in captivity. யோசேப்பை சிறையில் தள்ளியிருந்தாலும் Though Joseph was put in prison,
ஆரம்ப வெட்கத்தை போல தெரிஞ்சாலும் துக்கத்தை போல தெரிஞ்சாலும் So the beginning was like as if he was ashamed, it was a shame. அதுதானே அவன் உயர்வுக்கு காரணமா இருந்தது. But still it was the cause for his exaltation. யோசேப்பின் சிறையிருப்பை திருப்பினவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். The Lord who turned the captivity of Joseph will turn your captivity too. எரேமியா 32 கடைசி வசனமும் எரேமியா 33 கடைசி வசனம் ஒரே வார்த்தையை சொல்லுது. Jeremiah 32 the last verse and Jeremiah 33 the last verse are the same. நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பேன்னு சொல்றாரு. The Lord says, I will turn their captivity. பாவ சிறையில, வேதனை சிறையில, கண்ணீர் சிறையில் அகப்பட்டிருக்காங்களா? Are you caught in the prison of tears, prison of sin, prison of bondage? இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. The word comes from the altar. நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். I will turn their captivity. யோசேப்பின் சிறையிருப்பை திருப்பினவர் உம்முடைய பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்புவார். Lord who turned the captivity of Joseph will turn இந்த their ஆலயத்துக்கு captivity. கொண்டு வருவார். God will bring them to the church. நல்ல பிதாவே நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். Our Father, we thank you for this wonderful time. உம்மை ஆராதிக்கவே தொழுது கொள்ள எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Thank you for giving us the grace to worship you, to praise you. 8ஆம் மாத 4ஆம் வாரத்தில் உம்மை ஆராதிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம். Lord, you enabled us to worship you in this 8th month, the 4th week. உலகமெங்கெல்லாம் உம்மை ஆராதிக்கார்கள் அங்கெல்லாம் உம்முடைய மகிமை வல்லமை வெளிப்படட்டும். Wherever we worship you in this world, let your glory be manifested there. உம்மை ஆராதிக்க எங்கள் சபையை ஆசீர்வதியும். Lord, bless our church. We are சபை worshiping மக்களை you. ஆசீர்வதியும். Bless the people of our church. எல்லா கிளை ஆசீர்வதியும். Bless all our branch churches. விசேஷமாக தலைமை போதகரையும் பாஸ்டர்மாரையும் ஆசீர்வதியும். Especially bless our chief pastor and pastor Ma. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray to our good Father. ஆமென். Amen.